இன்னொரு பக்கம் உண்மை தெரிஞ்சு கிளம்பி போயிருக்கிற பல்லவி, அவ ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துருவாளோன்னு பயமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத ராஜாராமா. கார்த்திக் போயிருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஆமா ராஜா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. முதல்ல ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அனு உயிர் பிழைக்கட்டும். அப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா போய் பல்லவியை மீட் பண்ணி என்ன நடந்ததுங்கிற விஷயத்த டீட்டெயிலா சொல்லலாம். கண்டிப்பா பல்லவி புரிஞ்சுப்பாங்க ராஜா. அது வரைக்கும் நான் இப்படி தவியா தவிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமா கணேஷ்? அங்கிள், நீங்க ஏன் தவிக்கணும்? கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அங்க என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு போறாரு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சுந்தரம், நீங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுங்களேன். என்னாச்சு சுந்தரம்? ரிங்கு போய் கட் ஆயிடுச்சு. அங்கிள், அங்க லேண்ட்லைன் நம்பருக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருங்க. ஹலோ சார், நான் சுந்தரம் பேசுறேன். சொல்லு சுந்தரம். பல்லவி வீட்டுக்கு வந்தாச்சா சார்? அது வந்து என்ன சார் சொல்லுங்க. நீ எங்க இருந்து பேசுற சுந்தரம்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து. மாப்பிள்ள அவன் பக்கத்துல தான் இருக்கான். சொல்லுங்க சார். அது பல்லவி வீட்டுக்கு வந்துட்டா, ஆனா ரொம்ப கோபமா இருக்கா. சார், கார்த்திக் அங்க வந்திருக்கானா? கார்த்திக் வந்துட்டான். இப்போ பல்லவி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். சரி சரி, இங்க ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்ச உடனே நாங்க எல்லாருமே நேர்ல வந்து பல்லவிக்கு புரிய வைக்கிறோம். சரி சரி சுந்தரம், வச்சிடறேன் சார். என்னடா? பல்லவி வீட்டில் தான் இருக்கலாம். கார்த்திக் அங்கே போய் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஒன்றும் கவலைப்படாத. ராஜாராம் இப்ப இருக்கிற நிலைமையில இப்படி பொய் சொல்றதை தவிர வேற வழி எனக்கு தெரியல சிவகாமி. தாயே, என்ன தூக்கடிச்சிடாத. என் அனுவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். என்ன கணேஷ், என்ன நடக்குது? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் கோவில் போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? இல்ல, கோவில்ல இருந்து நாங்க சீக்கிரம் கிளம்பிட்டோம். பட் டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா தானே நடந்துட்டு இருக்கு. என்ன பெரியப்பா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆபரேஷன் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன கணேஷ்? பல்லவிக்கு ராஜாராமன் பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சிருக்கும். வாட்? என்ன நடந்துச்சு பெரியப்பா?
செல்வா கோவில பாத்துறது மிஸ் பண்ணல? இல்லங்க, எல்லாம் கரெக்டா எடுத்து அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு? எதிரில கார்த்திக் போறாரு, நீங்க பாக்கலையா? இல்லையே, நான் பார்க்கலையே. ஏங்க, அவர் ஏதோ டென்ஷனா போற மாதிரி தெரியுது. கடவுளே, அனு ஆன்ட்டிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. இப்ப என்னங்க பண்றது? அப்படிலாம் ஒண்ணா இருக்காது, வண்டியில ஏறு. இப்ப நம்ம எங்க போக போறோம்? முதல்ல கார்த்திகை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்போமா? சரி. கார்த்திக், கார்த்திக். சொல்லுங்க கார்த்திகேயன். ஹாஸ்பிட்டல் இருந்தா வரீங்க. அனு ஆண்டிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. தெரியல கார்த்திக், இப்பதான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போறோம். நீங்க ஏதோ டென்ஷனா போயிட்டு இருக்கிறதா செல்வா சொன்னா. அதான் அவங்க வண்டி நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்கலாம் தான் வண்டி நிறுத்தணும். அதுவா, ஹாஸ்பிட்டல் டென்ஷன், அவ்வளவுதான். என்ன டென்ஷன்? அம்மாவுக்கு உண்மையில தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்து கோமா வெளியே கிளம்பி போனாங்க. ஆனா எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்களை தேடி தான் நான் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கேன். சார் இப்ப எங்க இருக்காரு? ஹாஸ்பிட்டல் தான் அப்பா இருக்காரு. என்ன போய் அம்மாவை சமாதானப்படுத்த சொன்னாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாதீங்க கார்த்திக், இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். முதல்ல அம்மாவை தேடி கண்டுபிடிப்போம். சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ராஜாராம் சார் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைப்போம். கார்த்திக், ராஜாராமன் சாருக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல, ஆனா அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு தான் போய் சொல்ல சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள அம்மா எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். கார்த்திக், நீங்க அம்மாவை தேடுங்க, நானும் செல்வாவும் தேடுறோம். எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் கான்டாக்ட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகேயன். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? இது எங்களோட கடமை. இல்லைங்க, உண்மையை சொல்ல போனா நான் பயந்து போய் தான் இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் எனக்கு பெரிய நம்பிக்கையா இருக்கு. சரி கார்த்திக், நீங்க கிளம்புங்க, நாங்களும் போய் தேடுறோம். அம்மாவோட ரிலேஷன் ஃப்ரெண்டுன்னு எங்கெல்லாம் தெரியுமோ எல்லா இடத்துலயும் போய் தேடுங்க, ஒரு இடத்தையும் விட்டுறாதீங்க. சரியா? சரி கார்த்திகேயன். சரி கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, வரங்க. இனிமே உங்க குடும்பத்துக்கு எந்த தீங்கும் வராது. துர்கை அம்மன் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரோம். நான் வரேன். ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா. நீ எதுக்குடா இன்னொரு அர்ச்சனை கூட வாங்கிட்டு வர? யார் பேருக்கு அர்ச்சனை பண்ண போற? அனு பேருக்கு தாம்மா. ஆமாம்மா, அணுக்கு ஒரு விதத்துல நானும் துரோகம் செஞ்சவன் தாம்மா. அனு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போல, நிச்சயமா திரும்பி வருவான்னு நீங்க சொன்னதை நானும் கேட்கலையே. பல்லவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு ராஜாராமனுக்கு அட்வைஸ் பண்ணது நானும் ஒருத்தன் தானே. ஆனா இன்னி வரைக்கும் நான் செஞ்சது தப்புன்னு நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. ஆனா இப்போ அனு உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த பாவத்தில் எனக்கும் பங்குண்டுன்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்குதுமா. அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் இந்த அர்ச்சனை. அனு உடம்பு குணமாகி நிச்சயம் பழையபடி வீட்டுக்கு வந்துடுவா. பல்லவியும் மனசு மாறிடுவா. ராஜாராம வாழ்க்கையில பட்ட கஷ்டம்லாம் அந்த துர்கையம்மன் தீர்த்து வைப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அந்த நம்பிக்கை இருந்தா போதும். துர்கை அம்மன் நம்மள கைவிட மாட்டா. வா. வாங்கம்மா. பேரு அனு, ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசு ஜாத்தாயாக. அதே பேர் அதே ராசி. ரெண்டு பேரும் ஒரே பேருக்கா? ஆமா ஐயா, என் மருமக அனுவுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவ நல்லபடியா திரும்பி வரணும்னு தான் நாங்க ரெண்டு பேரும் அவ பேருக்கு அர்ச்சனை பண்றோம். அம்பாள் இருக்கா, கவலையே படாதீங்கோ. ரேவதி நட்சத்திரே மீன ராசு ஜாத்தஸ்ய ஆவயோஹ சக குடும்பயோஹ க்ஷேமஸ்தைர்யம் ஆயு ஆரோக்கியேஸ்வரராம் அபிதத்தம் அஷ்டோத்திர பூஜாம் ஜத்ரகரிஷ்யே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः ஓம் ஸ்ரீ மகாராஜே நமः ஓம் ஸ்ரீ மத்மாத்ரே நமः ஓம் அஷ்டோத்திர நானாவித பரிபல பத்ர புஷ்பாஞ்சலி
पुष्पाञ्जलिं पूजां समर्पयामि एकहारति आज्यदीपं दर्शयामि धनं धान्यं वशं बहुपुत्रलाभं सदसं वत्सरो दीर्घमायुः दीर्घायुरस्तु मे சுந்தரம் என்னம்மா என் மனசுல நம்பிக்கையும் தைரியமும் வந்துருச்சுடா. காலையில இருந்த கலக்கமும் பயமும் போயிடுச்சு. அனு கண்டிப்பா பொழைச்சு வந்துருவா. நான் கண்ட கனவு பழிச்சிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தீபமும் அணைஞ்சு போயிடுச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. ஆனா இப்போ என் சஞ்சலம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. நான் கும்புற துர்க்கை அம்மன் என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுடா. எனக்கு வந்துருச்சு. வா தாயே. கார்த்தி எங்க? வெளியே போயிருக்கேன். அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது. உடனே கார்த்திக்கு போன் பண்ணி பிளட் டோனர்ஸ் இருந்தா வர சொல்லுங்க. டாக்டர், என் மருமக இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா. அம்மா அழாதீங்கம்மா, ஒண்ணும் ஆகாது. சொல்லுங்க அங்கிள். கார்த்தி இமீடியட்டாக பிளட் தேவைப்படுதான். டாக்டர் ஒன்று உடனே வர சொன்னார். அப்புறம் உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இல்லை பிளட் டோனர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களே கையோட அழைச்சிட்டு வந்துரு. சரி அங்கிள். ஹலோ குமார். என்னாச்சு? கார்த்திக் என்ன வரலையா? ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டே இருக்கான். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். உடனே பிளட் கொடுத்தாலும். டாக்டர், எங்க பிளட் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். இவங்கள உள்ள அழைச்சிட்டு போங்க. யார் பிளட் ஷூட் ஆகுதோ அதை எடுத்துங்க. சரிங்க டாக்டர். சீக்கிரம் வாங்கம்மா. கார்த்தி, கவலைப்படாதீங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளட் கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. கார்த்தி, பல்லவி. பேசி பார்த்தேன். அம்மாவோட கோவம் இன்னும் போகல. எப்படியும் அம்மாவுக்கு புரிய வச்சிடலாம்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, தைரியமா இருங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ டாக்டர்.
பேஷண்ட் கண் முடிக்க குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஆகும். வெயிட் அண்ட் see. டேய் என்னடா இந்த நேரத்துல கண் கலங்குற? அதான் அனு உயிர் போயிட்டாலே, சந்தோஷமா இருடா. மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான், மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும், வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே, நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலை தாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய். அனுபல்லவி